இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 பல்லாரி எடுத்து வச்சுக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிடலாம். பல்லாரியை நீளமாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுக்கோங்க. தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அது நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அது ஒரு பவுலில் மாற்றி தண்ணி ஊற்றி கலக்கி கரைச்சி வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கிடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு மசிஞ்ச பிறகு இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிடலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன சாம்பார் பொடி வேணுமோ அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா ஒரு சேர வதக்குனதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலும் ஊற்றிக்கிடலாம். பொட்டுக்கடலையை திரித்து வச்சோம்ல அந்த கரைசல் ஊற்றி கலக்கி விட்டுக்கிடலாம். இப்போ கைவிடாமல் கலக்கணும், இல்லைன்னா கட்டியாயிரும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு, மல்லி இலை போட்டுட்டு காயப்பொடி போட்டு சாம்பார் நல்லா கலக்கி விடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் வெந்தால் போதும், ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடலாம். ஒரு தட்டில் 4 இட்லி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மூழ்கிற அளவுக்கு நல்லா சாம்பார் ஊற்றி கொடுங்க. இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி.